ஸோ விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருடம் நீங்க சொன்ன மாதிரி பல சவால்கள் தான். இது ஒரு வருஷம்னு இல்ல. நமக்கே தெரிந்தவர்கள் 4 பேர் இருந்தாலும் கிட்டத்தட்ட இந்த 4 ஆமா. வருடங்களாகவே அவருடைய வாழ்க்கை என்பது பல போராட்டத்துக்குள்ள தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு முக்கிய காரணம் அர்த்தாஷ்டமத்துல சனி. இந்த 3 வருஷ காலம் என்பது சுகம் என்பதே இல்ல. ம். நிம்மதி கிடையாது, அமைதி கிடையாது, சந்தோஷம் கிடையாது. சன்னியாசி மாரி நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன விருச்சிக ராசிக்காரர்கள் பல பேர் உண்டு. ம். அரிசி இருக்கு சார், பருப்பு இருக்கு சார், அறுசுவையோடு சோறு போடுறதுக்கு நான் தயாரா இருக்கேன் சார் 10 பேத்துக்கான. நான் நிம்மதியா சாப்பிட்டு தூங்கணும்னு சொல்லி விருச்சிக ராசிக்காரர்கள் சொல்லல. 8ல குரு 1 வருஷம் முழுக்க போட்டு வாட்டி எடுத்தது. அஷ்டமத்தில் குரு வந்தால் ஆகாது ஜாதகருக்குன்னு சொல்லுவாங்க. செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சீங்க, பண்ணாத பாவத்துக்கு பழி ஏத்துக்கிட்டீங்க, வாங்காத பணத்துக்கு வட்டி கொடுத்தீங்க. நீங்க தப்பு பண்ணும்போது உங்களுக்கு தண்டனை கிடைக்கல, விதியேன்னு ஒதுங்கி போகும்போது வீண் சொல்லு, வீணான பழி, வீணான குற்றங்களை சுமந்தார்கள். ஆரம்பிக்கும் போது அழகா சொன்னீங்க, எவ்வளவு மனக்குமரல்களாக இருந்தாலும் வெளியில ஷேர் பண்ணிக்கிட்டதே இல்லை. பண்ணாலும் யாராவது நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு தான் அந்த விருச்சிக ராசிக்காரர்கள் மனதளவில் குமிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா கவலையே பட வேண்டாம். இந்த புத்தாண்டு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமைகிறது. அதில் குறிப்பாக 9ஆம் இடத்தில் குரு பகவான் வருகிறார். ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்துச்சுன்னா போற இடமெல்லாம் சொந்த இடம்னு நான் சொல்லுவேன். ஸோ அந்த அடிப்படையில வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தீர்களோ, எங்கு புறக்கணிக்கப்பட்டீர்களோ, எந்த இடத்தில் உங்களை விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார்களோ அந்த இடத்துல வீறு கொண்டு வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலம் மே 26க்கு பிறகு உங்களுக்கு தொடங்குது.